நாகராசா வர்ணவசிங்கம், கடத்தொழிலாளர் கூட்டுறவு வடமாகாண சமாசத்தின் பிரதிநிதி. இன்றைக்கு முந்த நாள் பாராளுமன்றத்தில் கடத்தொழில் சம்பந்தமாக பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரனும் சாணக்கியனும் எழுப்பிய கேள்விக்கு கடத்தொழில் அமைச்சர் சில பதில்கள் சொல்லியிருந்தார். ஒரு ஐயா முத்துமாரியான பதில்கள். அது என்னென்று சொன்னால், ஒன்றில் கடத்தொழிலை பற்றி தெரியணும், கடத்தொழிலில் அனுபவம் இருக்கணும், இல்லாட்டி கடத்தொழிலை பற்றி படித்து வந்திருக்கணும். இது ஒன்றுக்கும் தெரியாத ஆளை கொண்டு கடத்தொழில் அமைச்சராக போட்டு இன்றைக்கு கடத்தொழில் இன்னும் கேவலமாக போய் கொண்டிருக்கு. இன்றைக்கு கேட்ட கேள்விக்கு அவர் சொன்னார், எல்லாத்தையும் கதைக்கிறியா ஒன்றை விட்டுட்டீங்களான்னு சொல்லி. அப்போ சாணக்கியன் கேட்குறார், என்ன விட்டதுன்னு தான் இந்திய அளவு பட பாத்திரம் விட்டுட்டீங்கன்னு சொல்லி. இந்திய அளவு படம் உனக்கு என்னது? அது ரெண்டு அரசாங்கத்தை பிரச்சனை. முதல் உண்ட வீட்டில் இருக்கிற நாத்தத்தை குப்பியில கிளைய நீ இந்தியா இருக்கிற பிரச்சனையை தீர்க்க முடியலை, இந்தியாவை பற்றி காய்ச்சொன்னு இருக்கிற நீ யாருக்கு பின்னால இயங்குற, உனக்கு யார் பயன் தெரியும் இடங்களை தெரியும். நீ யார்கிட்ட சொல்ல கேட்டுக்கொண்டு கடத்தொழில் அமைச்சர் இயங்குற இடங்களை தெரியும். ஆனால் இங்கே உள்ள நாங்கள் என்ன கேட்கிறோம், இந்த 96ஆம் ஆண்டு 2ஆம் இலக்க சட்டம் 16 தொழில் தடை, அந்த தொழிலாத்தையும் தடை சொல்லி தான் கேட்டுறாங்க. ஆனால் இப்போ போன மாதம் நீதிமன்றத்துறை ஒரு கடிதம் விட்டுருந்தது, பொட்டிங் டோலர் உட்பட 14 தொழில் தடைன்னு சொல்லி. ஆனால் நீ என்ன சொல்ற, இன்றைக்கு உள்ளூர் இழுவப்படையை நிறுத்த சொல்லி சாணக்கியன் கேட்டதுக்கு இல்லை அது அவைக்கு ஒரு இடம் ஒன்று ஒதுக்கப்பட்டு அந்த இடத்துல தொழில் செய்யறதுக்கு நாங்கள் 2 பரிசீலனை செய்து கொண்டிருக்கிறோம் சொல்லி ஐயாமுத்தன் மாதிரி கழிச்சு கொண்டிருக்கிறேன். நீ ஒரு கடத்தொழில் அமைச்சரும் எங்கிருந்த வளம் அழியுது, மீன் வளம் அழியுது, எல்லாம் அழியுதுன்னு சொல்லி நாங்கள் கத்தி கொண்டிருக்கிறோம். இந்திய நிலவப்படையை பற்றி கேட்கிறேன். இந்திய நிலவப்படை அழிவு, ஏன்னா உள்ளூர் நிலவப்படை அழிவு இல்லையோ. இன்றைக்கு இந்த உள்ளூர் நிலவப்படை செய்கிறவங்க போல கோடிக்கணக்கான காசை லஞ்சம் கொடுத்து தான் செய்து கொண்டிருக்கிறான். எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது, நீயும் அந்த லஞ்சத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. ஒன்று ஏன்னு சொன்னால் மாற்றம் கொண்டு வரேன். நீங்கள் என்ன மாற்றத்தை கொண்டு வந்து நீங்கள் இல்லை ஒன்றை ஒரு விரல் விட்டு எண்ணி சொல்லுவாங்க, ஒரு மாற்றம் கொண்டு வந்த மாற்றத்தை. கிளீன் ஸ்ரீலங்கா, என்ன கிளீன் ஸ்ரீலங்கா? முதல் கடலை கிளீன் பண்ணு, கடலில் உள்ள வளத்தை பாதுகாக்கணும். முதல் கடலை வளம் பாதுகாத்தா தான் மீன் வளம் பெருகும். மீன் வளம் பெருகா தான் கடத்தொழில் மக்களும் படிவா வாழ்விலே அடுத்த பொழுது அந்நிய செலவாளியை பெற்று தரலாம். ஒன்றையும் செய்ய வாக்கிலே ஆற்றியம் கதையை கேட்டுக்கொண்டே பாராளுமன்றத்தில் கதைக்கிறேன். இதுக்கு தான் நீ அமைச்சராக வந்தனி. ஒன்றில் படித்து வந்திருக்கணும், இல்லாட்டி அனுபவம் இருக்கணும். ஒன்றும் இல்லை. இது மரம் கொத்துறவனையும் தேயிலை கொழுந்துகின்ற அமைச்சராக போட்டால் எங்கிட்ட கடத்தொழில் இன்னும் கேவலமாக தான் போகும். இன்றைக்கு கடத்தொழிலை பற்றி என்ன தெரியும், என்னத்தை பற்றி காய்ச்சி கொண்டிருக்கிறாங்க. உங்களோட சந்திச்சு உங்களுக்குரிய கடிதங்கள் எல்லாம் தந்திருக்கிறோம். நாங்கள் ஆளுநரை சந்திச்சு ஆளுநருக்கும் கடிதங்கள் கொடுத்துருக்கோம். 1 மாதத்துக்கு இல்லை தான் கதைச்சு அமைச்சரோட கதைச்சு முடிவு சொல்லிட்டார். அவருக்கு கவுண்ட் போய் கிடக்கிறார். அப்போ இன்றைய கடத்தொழில் இன்றைக்கு இப்படியாக கொஞ்சம் நிலைமையில போய்கொண்டிருக்கு. பெருசாக சொல்றார் அவர். அதுக்கு ஒரு இடம் ஒதுக்கப்பட்டு அதுக்கு தொழில் செய்கிறதுக்கு ஒரு நாங்கள் பரிசீலனை செய்கிறோம். இது ஏற்கனவே ரணில் இந்திய அரசாங்கத்தில் இன்றைக்கு முதல் இருந்த கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் சிவானந்தா ஒரு அறிக்கை ஒன்று அது பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு அது அமைச்சர் மட்டத்தில் நிராகரிக்கப்பட்டது. அது தடை செய்யப்பட்ட தொழில், அது தடை தான். இது இதுக்கு மாற்றம் எதுவும் ஏற்படுத்தலான்னு சொல்லி அது நிராகரிக்கப்பட்டது. திருப்பி நீங்கள் இவர் கிண்டி கொண்டிருக்கிறார். இவர் யாருக்கு பின்னால் இயங்குறாருன்னு தெரியும். இவருக்கு யாரோட போய் கதைக்கிறார், கடத்தொழில் என்ன செய்யணும், எப்படி செய்யணும்னு சொல்லி அவனும் என்ற சொல்ல கேட்டுக்கொண்டு தான் நீங்கள் அமைச்சர் மத்தியில் கதைச்சு கொண்டிருக்கிறாய். உண்மையின்படி நாங்கள் கடல் வளத்தை பாதுகாக்கணும். ரோலர் பொட்டிங் ரோலர்ல இருந்து 16 தொழில் தடை, அந்த அவ்வளோ தொழிலையும் தடை செய்ய சொல்லி தான் கேட்கிறோம். நாங்கள் எங்களுடைய ஆக்களும் சில தொழில் செய்கிற எல்லாம் தடை செய்யத்தான் வேணும். கடல் வளத்தை பாதிக்கப்படுதுன்னு சொன்னால் எல்லாம் தடை செய்யத்தான் வேணும். அதை விட்டுட்டு அங்கே சாணக்கியன் உள்ளூர் ரோலரை நிப்பாட்ட சொல்ல நீ இந்திய ரோலரை பற்றி கேட்கிறான். உண்டை விட்டு நாத்தத்தை பிரச்சனை எடு. உந்த வீட்டு நாத்தத்தை குப்பியை கிளிய வந்து பக்கத்து வீட்டுக்கு போகலாம். நாங்கள் ஒரு எந்த வீட்டு பிரச்சனை தீர்த்தத்தில் நாங்கள் பக்கத்து வீட்டுக்காரோட போகலாம். அது 2 நாளும் சேர்ந்து கதைக்கலாம். ஏற்கனவே அந்த 2 நாட்டுக்கு கூடிய பிரச்சனை இருக்குன்னா 2016ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட சட்டத்தில் 2 நாடு எடுத்து ஒப்பந்தம் வச்சிருக்கிறேன். காலஞ்சென்ற சுஷ்மா சிவராஜ்யம், இந்தியா அந்த வெளிவார அமைச்சர் சுஷ்மா சிவராஜ்யம், இலங்கை இந்த காலஞ்சென்ற வெளிவார அமைச்சர் மங்கள சமரவீரா, சுமந்திரன், மஹிந்தா அடுத்த கடத்தல் முன்னாள் கடத்தொழில் அமைச்சர் மஹிந்த அபயரவீரா, இவையெல்லாம் டில்லியில் தீர்மானம் எடுத்து தீர்மானம் ஒப்பந்தம் கையெழுத்து கழிச்சு அந்த இருக்கு. அதை போய் தட்டிப்பார், தூசியை தட்டி எடுத்து கிளப்பிப்பார். அப்போ அதை நடைமுறைப்படுத்து. நீ அரசாங்கத்தில் அமைச்சராக இருந்துவிட்டு இந்திய நிலப்படை பற்றி பார்லிமெண்ட்ல கதைக்கிற, நீயே கதைக்கணும். அதை பற்றி நீ கதைக்க வேண்டிய கதை ஆயுது. நீ தீர்க்க வேண்டிய பிரச்சனை. உடனடி ஜனாதிபதியோட கதைச்சு இந்தியாவில் போய் இந்தியாவோட கதைச்சு இந்திய நிலப்படத்துக்கு நீ தான் பிரச்சனையை காணணும். அதை விட்டு பார்லிமெண்ட்ல அவைய கேட்கிற நீ இந்தியா நிலப்பட விட்டுட்டீங்கன்னு சொல்லி நீங்களுக்கு வெக்கமா இல்லையோ அதை கதைக்கிறதுக்கு? ஒரு அமைச்சர் மாதிரியே கதைக்கிற நீ. எங்கள பிரச்சனை எவ்வளவு கிடக்கு. நாங்கள் எங்களோட வளத்தை காப்பாற்றணும். எங்களோட வளம் காப்பாற்றினா மீன் வளம் வளரும்.
இன்றைக்கு வடமாநிலத்தில் 2 லட்சத்துக்கு மேற்பட்ட கடத்தொழிலாளிகள் செத்து கொண்டிருக்கிறோம்.